முதல்வர் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை துவங்கி வைத்த ஃபங்க்ஷன் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறார் அப்படின்னு ஒருத்தட்ட அதை பற்றி கேட்டோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கொடுத்த மடிக்கணினியை முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேள்வி கேட்குறார். தாவைக்கப்பை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தான் அந்த மடிக்கணினி வழங்கியிருக்கிறாரு முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. சாதாரணமாக கேட்குறாங்க. இது நம்ம எப்படி வேணால் டேக்கிள் பண்ணிக்கலாம். தேர்தல் வரும்போது அதுக்காக கொடுக்குறாங்க, எப்படி வேணால் அதை மட்டம் தட்டணும்னா வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லைங்க, இப்போ தேர்தல் நெருங்கிறதுனால கொடுக்குறாங்க, ஃபுல்லாக ட்ராமா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது மாஸ்டர் பிளான் எப்படி வேணால் டேக்கிள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ கொடுத்த கம்ப்யூட்டரை முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியதானே, அதில் பிரச்சனை. 5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்துச்சு, 4 வருஷத்துக்கு ஆட்சி தொடக்கத்தில் திமுகவுடைய ஆட்சி தொடக்கத்திலே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடினா அதிமுக தான் கொடுத்துருக்கணும். சரி, ரைட்டு. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கலங்கிறதுக்காக இப்போ கொடுக்காமல் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஏன் கொடுக்கக்கூடாதா? நல்லது லேட்டாக நடந்தாலும் நல்லது தானே, லேப்டாப் கொடுக்கலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, அப்படி பார்த்தா கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்ச காலத்திலேருந்தே மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்க வேண்டியது தானேன்னு கேட்டாலும் கேட்பார் போலையா அப்படின்ட்டு டவுட்டு வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு என்ன லேப்டாப் கொடுக்கணுங்கிறீங்களா இல்லை கொடுக்க வேணாங்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிற மாதிரி ஒரு கருத்தை செங்கோட்டையன் அவர்கள் கூறி இருக்கிறார். 5 ஆண்டுக்கு முன்னாலே வழங்கியிருக்க வேண்டும். 5 ஆண்டுக்கு முன்னாலே படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள். இப்போது கொடுப்பதை காட்டிலும் என்றைக்கு அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் அந்த ஒப்படைக்கப்பட வேண்டும். குழந்தை வளர்கிறபோது பால் ஊட்ட வேண்டுமே தவிர வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேவையில்லை.